வளர்ச்சியும் நின்றது, அணு உலையும் வெடித்தது. ஆனால் கூடன்குளத்தில் இன்வெர்டரை மேல் பகுதியில் வைப்பதனாலும் இது கடற்கரையிலிருந்து 1350 மீட்டர் உயரம் இருப்பதனாலும் மின்சாரம் இல்லை என்றாலும் பல நாட்களுக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைப்பதனாலும் இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2004ஆம் ஆண்டு சக்தி வாய்ந்த சுனாமி வந்த பொழுதே அதன் அலையின் தாக்கம் 5.44 மீட்டர் வரை எழும்பியதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கூடன்குளம் அணுமின் நிலையமே நீர்மட்டத்திலிருந்து 7.65 மீட்டரில் கட்டப்பட்டுள்ளது. இந்த உயரத்தில் தான் பம்ப் ஹவுஸ்களும் உள்ளனர். ஆகவே இதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆகவே கூடன்குளம் அமைப்பு நன்மையே என்று கூறி எந்த கருத்துக்களை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் டிக்சர்வின் அவர்கள் அணுமின் நிலையம் நன்மையே என்று கூறி சென்றுள்ளார். அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக சகோதரர் எட்வின் போஸ்கோ அவர்களை அழைக்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இரவு வணக்கம். ஐயா, இவங்க எவ்வளவு தான் பாதுகாப்பு என்றாலும் நம்மால் நிரூபிக்க முடியுமா? பல அறிஞர்கள் பெரும்பாலும் பாதிப்பு இல்லை என்றுதான் கூறுகின்றனர். உறுதியாக கூறவில்லையே. உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் அணு கழிவுகளை குளம், ஏரி, கடல் போன்றவற்றில் கலந்து சுற்றுப்புற சீர்கேட்டையும் மாசுபாட்டையும் ஏற்படுத்தியுள்ளனர். ஐயா, சாதாரணமாகவே இந்த மக்கள் எல்லாம் குப்பை குளங்களை சாலையில வீசி எறிகிறாங்க. அதனாலே நிறைய தீமை ஏற்பட வாய்ப்புண்டு. ஆமாங்க ஐயா, இதற்கு ஆதாரமாக இருப்பது உக்ரைன் நாட்டில் உள்ள செர்னோபில் அணு உலை. இங்கு ஏற்பட்ட கதிர்வீச்சால் பக்கத்து நாடுகளான வெஸ்டர்ன் USSR மற்றும் ஈரோப் நாடுகளையும் பதம் பார்த்தது. இதனால் பலரும் புற்றுநோய் மற்றும் உடல் குறைபாடுகளால் பல காலம் அவதிப்பட்டனர். இந்த செர்னோபில் பேரழிவுக்கு பின்னர் பல மைல் தூரத்திற்கு செடி கொடிகள் அனைத்தும் கருகி போனது. மேலும் அணுசக்தி உற்பத்தியின் மூல காரணமான யுரேனியம் இது நிலக்கரியை போன்று மண்ணில் இருந்து எடுக்கப்படுவதாகும். இந்த யுரேனியம் பற்றாக்குறை ஏற்பட்டால் அணு உலையின் நிலை என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். யுரேனியம் அணு பிளவுபடும் போது அபரிவிதமான வெப்பம் வெளிவரும். 1 கிலோ யுரேனியத்தில் வெளியிடும் வெப்பம் 30 லட்சம் கிலோ நிலக்கரி எரிப்பதால் கிடைக்கும் வெப்பத்திற்கு சமம். இது காட்மியம் கம்பிகளை எளிதில் உரிக்கிடும். எனவே அணு உலை அமைப்பது நமக்கு தீமையை தரும் என்று சொல்லி என் கருத்துக்களை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் எட்வின் போஸ்கோ அவர்கள் அணு உலையின் தீமையை பற்றி அழகாக எடுத்துரைத்தார். அடுத்ததாக அணுமின் நிலையம் நன்மையே என்று பேச வருகிறார் சகோதரர் ஆதர்ஷ். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவருக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த நல்ல மனிதர்களின் மனதில் யாரோ விஷத்தை பரப்பியுள்ளனர். ஐயா, கண்டிப்பா நான் விஷத்தை பரப்பல. இது எதிர்கட்சியினுடைய சதியாக இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். அதனால் தான் இப்படி தப்பு தப்பாக சிந்திக்கின்றனர். இப்போது விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது. ஆமா, இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக தான் மாறிவிட்டது. வகுப்புல ஆசிரியர் பதிலா கம்ப்யூட்டர் தான் பாடம் எடுக்கிறது. ஆமாம் ஐயா. ஆகவே அணு உலைகள் முன்பு இருந்ததை விட இப்போது மிக பாதுகாப்பாகவும் ஆற்றல் மிகுந்ததாகவும் இருக்கும். மருத்துவர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கை சந்திக்க நேர்ந்தால் அவர் வழக்கறிஞரை நாடுகிறார். அதுபோல் வழக்கறிஞரின் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அவர் மருத்துவரை நாடுகிறார். ஐயா, மருத்துவரை நாடாம பின்ன உங்களை நாட முடியும்? அதுவும் சரிதான். அப்படி ஒவ்வொருவரும் அவரவர் தொழிலில் நன்கு தேர்ச்சி வருகின்றனர். ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்காது. இந்நிலையில் விஞ்ஞானிகள் கூறுவதை நாம் நம்பியாக வேண்டும். இந்தியாவின் ஏன் இந்த உலகிலேயே மிக சிறந்த அணுசக்தி விஞ்ஞானி APJ அப்துல் கலாம் அவர்கள் கூடங்குளத்தை நன்கு ஆராய்ந்து இது பற்றி மிக தெளிவான அறிக்கையை 6/12/2012 அன்று வெளியிட்டார். விஞ்ஞான வளர்ச்சிகள், தொழில் வளர்ச்சிகள் இவையெல்லாம் விஞ்ஞானிகள் கூறுவதை நம்பியதால் தான் வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் ஒபாமா செயற்கைக்கோளுக்கு சம்மதம் கொடுத்தார் என்றால் அது அங்குள்ள விஞ்ஞானிகளை நம்பித்தான். விஞ்ஞானிகளை நம்ப மாட்டோம், அதுவும் நம்ம நாட்டு விஞ்ஞானிகளை நம்பவே மாட்டோம் என்றால் என்ன செய்வது? எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் வேதாள முருங்கை மேறே கதை போல் மீண்டும் பழைய பிராணத்தை பாடுகின்றனர். மொத்தத்துல இவங்கெல்லாம் வேதாளத்தை போலன்னு சொல்றீங்க. ஆமாயா, நம் எதிரணி சகோதரர் எட்வின் போஸ்கோ அவர்கள் யுரேனியத்தை பற்றியும் அதனால் எவ்வளவு பாதிப்பு என்றும் கூறினார். காட்மியம் கம்பிகள் இருக்கும் அணு உலை மீது நிரந்தரமாக குளிர்நீர் கொட்டப்பட்டு வெப்பத்தின் தாக்கம் முழுவதுமாக குறைக்கப்படுகிறது. இதனை தொடர்ந்து செய்ய மோட்டார் பம்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஐயா, மின்சாரம் தடைப்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்கு மின்சாரம் தடைப்பட்டால் டீசல் ஜெனரேட்டர்களின் மூலம் மாற்று மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு
பம்புகள் இயக்கப்படுகிறது. இதன் மூலம் காட்மியம் ராடுகளை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றி விடலாம், முழுவதுமாக கட்டுப்படுத்தியும் விடலாம். இத்தனை பாதுகாப்புகள் இருந்தும் நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? முன்பொரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூத்திக்கொள்ளணும், ஆனா அது இப்போது கரண்ட் உள்ள போதே தூங்கி கொண்டு ஆயிடுச்சு ஐயா. ஐயா, அது பழமொழி இல்ல, புதுமொழி. சரி ஐயா. ஆகவே மின்சாரம் தரும் கூடங்குளம் அணுமின் நிலையம் நமக்கு மிக அவசியமானது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்த பிறகும் கூடங்குளம் அணுமின் நிலையம் தீமையே என்று கூறுவது முட்டாள்தனம் என்று நமது சகோதரர் ஆதர்ஸ் அவர்கள் கூறி சென்றுள்ளார். அடுத்ததாக அணுமின் நிலையம் தீமையே என்று பேச வருகிறார் சகோதரர் விக்னேஷ். இங்கு நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்நிற வணக்கம். எவ்வளவுதான் பாதுகாப்பு பாதுகாப்பு என்று கூறினாலும் மக்களின் மனதில் ஏற்பட்ட மாறாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடலுக்கு ஏற்ப நம் நாட்டில் பல்வேறு வளங்கள் உள்ளன. இயற்கை வளம் கொஞ்சம் நமது பாரதத்தில் நீர், சூரிய ஒளி, காற்று போன்றவற்றின் மூலமும் மின்சாரம் பெறலாம். இவை அனைத்தும் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நமது தேவைக்கு மின்சாரம் கிடைக்கிறது. கூடங்குளம் அணு உலை மூலம் தான் மின்சாரம் பெற வேண்டும் என்றில்லே. எதிரணி எனக்கு மட்டும்தான் கவிதை சொல்ல தெரியுமா? எனக்கும் தான் கவிதை சொல்ல தெரியும். இன்றைய விஞ்ஞான உலகில் தீவிரவாதிகளின் அட்டூழியம் ஒருபுறம், போலி மனிதர்களின் அட்டூழியம் ஒருபுறம். இவை மட்டுமா? எரிமலையினால் எரிகிறோம், பூகம்பத்தால் சிதறுகிறோம், சுனாமியால் தத்தளிக்கிறோம், விபத்துகளால் அழிகிறோம். இவை போதாது என்று அணு உலையின் உருவில் புது ஆபத்து. மனிதனுக்கு மனிதனே எதிரியா? ஐயா, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். ஆதிகால மனிதன் எப்படி வாழ்ந்தான்? ஏன் அவனை மின்சாரம் இல்லாமல் வாழ முடியவில்லையா? அவன் உணவு இல்லையா? வேட்டையாடவில்லையா? ஏன் குழந்தை பெற்றெடுக்கவில்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். சிறிது நேரம் மின்சாரம் தடைப்பட்டால் எங்கள் வாழ்வு ஒன்றும் பாதிக்காது. இந்த கூடங்குளத்திலிருந்து வரும் கழிவுகளும் கதிர்வீச்சுகளும் நமக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். இந்த கதிர்வீச்சின் மூலம் உயிரணுக்களுக்கு பாதிப்பும் புற்றுநோயும் ஏற்படும். நிலக்கரியின் மூலம் அங்கு பணியாற்றுபவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். ஐயா, எங்க வீட்டு பக்கம் ஒருத்தர் ஜோதிடம் மேல் அவ்வளவு நம்பிக்கை. ஐயா, எனக்கு தான் ஜோதிடத்துல நம்பிக்கை உண்டு. அப்படியா ஐயா? ஒரு நாள் ஜோதிடர் சொல்லியிருக்கிறார், உங்களின் வீட்டில் தீய சக்தி உள்ளது, அதனால் வீட்டை இடிக்க வேண்டும் என்று கூறினார். அவ்வாறு நீ வீட்டை எடுத்தால் கோடீஸ்வரனாக மாறுவாய் என்றார். அதை நம்பி அந்த வீட்டை எடுத்தவர் இந்த தெருவில் படுக்கிறார். இதே போல்தான் நமக்கு நம்பிக்கையானவர் எவ்வளவுதான் பாதுகாப்பு என்றாலும் எங்களின் பயம் மாறுவதில்லை. எனவே அன்பின் நிலையம் தீமையை தரும் என கூறி என் கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் விக்னேஷ் அவர்கள் அணுமின் நிலையம் தீமையானது என்று கூறி சென்றுள்ளார். அடுத்ததாக அணுமின் நிலையம் நன்மையே என்று பேச வருகிறார் சகோதரர் அனிசன் ஜேம்ஸ். நடுவர் அவர்களுக்கும் இங்கு மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஐயா, நான் இப்பொழுது அணுமின் நிலைய நன்மையை பற்றி பேசுகிறேன். அதற்கு முன்னாடி எதிரணி நண்பர் விக்னேஷ் கூறும்போது ஆதிபந்த மின்சாரம் இல்லாமல் வாழலையே என்றார். ஏன் அவங்க அப்படியே இருக்க வேண்டியதானே? இதற்காக சிக்கி முக்கி கையில பயன்படுத்தி நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. மின்சாரத்தை கேப்பிள்ளையா சொல்லி போட்டது அவங்க தானே. அடுத்து ஒன்று சொன்னாங்க, நீர், காற்று, சூரிய ஒளி இவற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கும் மின்சாரம் போதுமானது என்று. ஐயா, ஒரு நாள் நான் திருச்செந்தூரிலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது காற்றாலை நிலையத்தை பார்த்தேன். அவைகள் அப்படியே நின்று கொண்டிருந்தது, ஒன்று கூட சுற்றவில்லை. அப்பொழுது எப்படி மின்சாரம் கிடைக்கும்? மழை இல்லை என்றால் நீர்வீழ்ச்சி எது? நீரிலிருந்து மின்சாரம் எப்படி பெற முடியும்? புத்திசாலித்தனமாக இந்த அணுலை கட்டியவர்களுக்கு அதை பாதுகாக்க வழி தெரியாதா? அணு உலையின் கழிவுகளை வெளியே போடாமல் அதை காங்கிரீட் குழாய்களில் போட்டு மண்ணுக்கடில் வைக்கின்றனர். இதனை மீண்டும் 99% மறுசுழற்சி செய்கின்றனர். அதனால் கழிவு அதிகம் வராது. இங்கு வெளியறை உள்ளறை 2 அறைகள் இருக்கிறது. அதுவும் எவர் சிலரால் மூடப்படுகிறது. அதனால் பாதுகாப்பிற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஒரு விமானமே வந்து மோதினால் கூட அந்த அணுலை ஒன்றும் ஆகாது. ஐயா, அதுக்காக நாங்க விமானத்தை எல்லாம் மோதோட்டு பார்க்க முடியுமாயா? இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாயில இருக்கு. அப்படி ஐயா, அணு உலைக்கு தண்ணீரை கொண்டு செல்ல அனைத்து அமைப்புகளும் அழுத்தத்தை தாங்கும் வகையில் காங்கிரீட் கட்டிடத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை சுற்றிலும் இருபியக்கு தகடுகளை கொண்டு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் எந்தவித வாயும் வெளியேறாது. ஆனால் பலரின் தூண்டுதலால் பொய்யான கருத்துக்களை மக்களிடம் பரப்பியுள்ளன.
பாரதி இவர்களை பற்றி ஒரு பாடல் பாடியுள்ளார். நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைத்து விட்டார். நெஞ்சு பொறுக்குதிலேயே அஞ்சு அஞ்சு சாவா இவர் அஞ்சாத பொருளை அவனி இல்லை. நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைத்து விட்டார். எனவே இவர்கள் கூறும் பொய்யை நம்பி ஏமாற வேண்டாம் என்று அணுமின் நிலையம் பாதுகாப்பானதும் மற்ற நன்மையானது என்று கூறி என் கருத்துக்களை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் அனிசன் ஜேம்ஸ் அவர்கள் அணுமின் நிலையம் நன்மையே என்று கூறி சென்றுள்ளார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்னும் கருத்தை ஆணித்தனமாக கூறி சென்றுள்ளார். அடுத்ததாக அணுமின் நிலையம் தீமை என்று பேச வருகிறார் சகோதரர் செந்தில். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவரையாவுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்மை நன்மை என்று நேரமே வாதாடி கொண்டிருக்கும் இவர்களுக்கு நமக்கு ஏற்படும் தீமையை பற்றி எப்படி தெரியும்? எறும்பு கடித்தால் தானே அதன் வலி தெரியும். அதுபோல அணு உலை வெடித்தால் தான் அதன் தீமையும் தெரியும். அதிகமாக அணு உலையில் இருந்து வரும் கழிவுகளை பெரிய கான்கிரீட் குழாய்களுள் போட்டு நிலத்தடியில் புதைக்கின்றனர் என்று எதிரணியில் உள்ள அனிசன் ஜேம்ஸ் கூறினார். இவ்வாறு நிலத்தடியில் போடும் போது நிலத்திற்கும் அங்குள்ள உயிரிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாதா? தாவரங்கள் இங்கு எப்படி வாழும்? மண்ணுக்கடியில் கழிவுகளை புதைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கழிவுகளை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களால் எத்தனை காலம் தான் பாதுகாக்க முடியும்? அடுத்து வரும் விஞ்ஞானிகள் இதற்கு உத்தரவாதம் தருவார்களா? ஐயா, கண்டிப்பா தர மாட்டாங்க. அதை பாக்குறதுக்கு நாம இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. அதுவும் சரிதான். பொதுவாக உயர் வெப்பநிலையில் எரிபொருள் கச்சைகளின் உறைவுலோகமாக ஜிர்கோனியம் நீராவியுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் எனும் வாயுவை வெளியிடும். இந்த ஹைட்ரஜன் வாயு அணு உலை கட்டடத்திற்குள் காற்றுடன் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலக்கும் போது இது வெடிக்கும் தன்மை வாய்ந்ததாக மாறுகிறது. ஃபுகுஷிமாவிலும் இதுதான் நடந்தது. இதே நிலை நமக்கு ஏற்படாது என்ன நிச்சயம்? ஐயா, இந்த நிலை ஏற்பட்டால் என்னென்ன பாதிப்பு வரும்? பொறுங்க சொல்றேன். இதிலிருந்து வரும் கதிர்வீச்சினால் தைராய்டு பாதிப்பு, காச நோய், நீரிழிவு நோய், மலட்டுத்தன்மை, மூளை வளர்ச்சி குறைவு என பல்வேறு நோய்கள் ஏற்படும். ஏறக்குறைய ஒவ்வொரு அணுவிலையும் ஒரு அணுகுண்டுக்கு சமமானது. தீவிரவாதிகளாலோ அல்லது எதிரி நாட்டினராலோ தாக்கப்படும் அபாயம் உள்ளது. மணில் அணுகுண்டை கட்டிக்கொண்டு எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? மேலும் இங்கு பாதுகாப்பு கருதி அப்பகுதி ராணுவமயமாக்கப்படுவதால் பொதுமக்கள் சராசரி வாழ்க்கை வாழ முடியாமல் அல்லல் படுகின்றனர். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே என கோரிடம் வேண்டும், அங்கே என கோரிடம் வேண்டும். எனவே எங்கள் நிம்மதியை குறைக்கும் நடுநிலையால் தீமையே என கூறிய கருத்துக்களை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தால செந்தில் அவர்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சு. அதனால அவருக்கு நிம்மதி இல்லை என்று பேசி சென்றுள்ளார். இவ்வாறு இரண்டு அணியினரும் பேசி முடிச்சிட்டாங்க. இனி தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு அணியினர் அணுமின் நிலையம் நன்மை என்று கூறி சென்றுள்ளனர். மற்றொரு அணியினர் அணுமின் நிலையம் தீமையை என்று கூறி சென்றுள்ளனர். அணுமின் நிலையம் அமைக்கப்படும் இடங்களில் அங்கு வாழும் மக்களை அப்புறப்படுத்துகின்றனர். அதனால் அவர்களின் வாழ்வு கெட்டு போகிறது. அதிலிருந்து வெளியாகும் அதிக கதிர்வீச்சினால் உயிர் சேதம் ஏற்படுகிறது. அது திடீரென்று வெடித்து விட்டால் அங்கு வாழும் மக்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட அணு உலை தீமைதான். ஆனாலும் ஒரு மணி நேரம் மின்சாரம் இல்லை என்றால் கூட உயிரே போகுதுன்னு சொல்லும் அளவுக்கு மின்சாரம் மனிதனை மாற்றி அமைத்துள்ளது. ஆதலால் இந்திய அறிவியல் உலகிற்கு மின்சாரத்தின் தேவை மிக மிக அதிகம். ஆதலால் நமக்கு தடையில்லாமல் மின்சாரம் கிடைக்க வேண்டுமானால் அணு உலை தேவைதான். ஆனால் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முன்னாள் இன்வெர்டரை தாழ்வான பகுதியில் வைத்திருந்தனர். அதனால் தான் சுனாமி வந்தபோது பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் இன்று குளிர்ந்த நீர் சுழற்சி முறையை கையாண்டுள்ளனர். எனவே கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பான நன்மையே என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.